முத்துவேல் பழனி கிட்ட சுகன்யா தான் வரலன்னு சொல்றாளடா, அவ இங்கேயே இருந்துட்டு போட்டும், நீ வேணா அங்க பாண்டியன் வீட்டுக்கு போ, உனக்கு தான் பாண்டியன் விட்டா வேற ஆளே இல்லாத மாதிரி போவ, அதே மாதிரிதான் சுகன்யாவுமா, அவ இங்கேயே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம், ஏன் நாங்களாம் இல்லையா? சுகன்யா மனசுக்குள்ளேயே நம்ம எப்படியும் போயிட்டு அந்த பாண்டியனை கேள்வி கேட்காம விடக்கூடாது, நம்ம போனாதான் அங்க ஒரு வெடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போனதும் கோமதி இருந்துகிட்டு, என்ன சுகன்யா தேட்டருக்கு போறேன்னு சொன்னீங்க, போகவே இல்லையா, திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுகன்யா இருந்துகிட்டு, ஆமா ஆமா, நாங்க எங்க தியேட்டருக்குலாம் போனோம், கொடுத்த காசே 300 ரூபாய், அந்த 300 ரூபாயில நாங்க எங்க படத்தை பார்க்க முடியும், அப்பயே அந்த முத்துவேல் மாமாவும் சக்திவேல் மாமாவும் ஏடிஎம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, இவர் தான் வாங்கவே இல்லை, இப்ப பாரு தேவையில்லாம நாங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அப்படி அந்த கடையில வேலை செஞ்சும் இவருக்கு என்ன சம்பளமா கொடுக்குறீங்க, எதுவும் கொடுக்க போறது இல்ல. இதை கேட்ட பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கரமா சொல்லுன்னு கோவம் வந்துருது. பாண்டியன் இருந்துகிட்டு, இங்க பாருமா, நான் காசு கொடுத்ததான் இல்லைன்னு சொல்லல, இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா தேவையில்லாம எந்த ஒரு இதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. கதிர் இருந்துகிட்டு, அப்பா நீங்க இன்னும் அந்த காலத்து மாதிரியே இருக்கிறீங்கப்பா, நீங்க என்னைக்குதான் திருந்த போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன் தான்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சுகன்யா நான் இனி இந்த வீட்டுல என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, நான் போயிட்டு முத்துவேல் மாமா வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. குமார் அரசி கிட்ட நம்ம 2 பேரும் தியேட்டருக்கு போலாமா அப்படின்னு சிக்னல் விட்டதை சுகன்யா பார்த்துட்டு, என்ன அரசி தியேட்டருக்குலாம் போறீங்களா, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாங்க. இதனால என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.